திருப்பி பாரிசாலன் வந்து திருவண்ணாமலையில் போய் இந்த தமிழ் பாட்டு பாடணும், தமிழுடைய புராணங்கள் இதை சொல்கிறது தேவாரம் திருவாசமா அதானே? ஆமாம், தமிழ் வழியில் வழிபாடா? சரி, தமிழ் வழியில் வழிபாடு. வழிபாடுதல் போற்றுதல்ன்றது வந்து முன்னோர்களுக்கு தான் நீ போடணும். குலதெய்வ கோயிலை எவனாவது ஊக்குவிக்கிறாங்களா? எல்லா பேரையும் சொல்கிறேன், குலதெய்வ கோயிலை ஊக்குவிக்கிறாங்களா? உனக்கான தெய்வம் அதான். இது பெருந்தெய்வம்னா எப்போ வந்துச்சு? நம்ம பாட்டன் முப்பாட்டன்லாம் சிவனை தான் கொடுக்குறாங்களா? எப்போ வந்துச்சு இதெல்லாம்? இந்த சிவன் தென்னாட்டுடைய சிவன், வடநாட்டு சிவன் 2 பேர் இருக்காங்க. சிவந்தவன் சிவன். ஸோ 2 பேரும் ஆற்றல் எடுத்தவன் ஒருத்தன், ஆற்றல் எடுக்காம பேரை மட்டும் எடுத்தவன் ஒருத்தன். ஸோ இந்த 2 கதை இருக்கு. ஒன்று அரச குடும்பம், ஒன்று மக்கள் வந்து ஒருத்தன் தலைவன். இந்த 2 ரகசியமே உனக்கு புரியாம நீ கோமாளி மாதிரி இவங்க மாதிரி பாரிசால மாதிரி ஆட்கள் பின்னாடி சுத்திட்டு இருந்தா அங்க தமிழ்ல போடு, ஹிந்தியில போடு, தெலுங்குல போடுன்னு இருக்காங்க. அந்த திருவண்ணாமலையை திருப்பதி மாதிரி மாத்திரக்கான எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு. அது ஓகே, அது வேற பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அவன் காலங்காலமா அதான் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு திருப்பதி ஆட்டை போடுறது அப்படித்தானே. ஸோ திருப்பதி இங்கேருந்து பிரிச்சு கொடுத்தது யாரு? உங்க ஆளு காமராஜர் அவங்களா இருந்த அண்ணா அவங்களா இருந்த டைமிங்லாம் நடந்துச்சு. இன்னும் அவங்களெல்லாம் தலைவர் போட்டுட்டு இருக்கீங்க. அவங்க தான் அதை பண்ணி விட்டாங்க. திருப்பதி எப்படி போச்சு தமிழ்நாட்டை விட்டு? சொல்லு. நிறைய இடங்கள்ல எப்படி போச்சு? தமிழ்நாடோட நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு தெரியுமா? இந்த யூனியன் ஆஃப் சவுத் இந்தியாவே தமிழ்நாடோட முட்டாப்ப. சரி விடுங்க. சரி, கொடுத்து விட்டேன். தமிழ் ஓதுவார்கள், தமிழ் பூசாரிகள் தமிழ் ஓதுவார்கள் இந்த கைலாய வாத்தியம்னு சொல்றாங்க. அதாவது கைலாய வாத்தியம்னா உங்களுக்கு தெரியணும். இமயமலை வாத்தியம். இமயமலை சிவன் இருக்காப்புல, நாகரோட தலைவர், அவரோட வாத்தியத்தை வாசிக்கணும், அதை வாசிக்க விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இது தமிழருடைய பண்பாடு, இன்னொரு பண்பாடு அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு வணிகம் சம்மந்தமாக பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஆனால் இதே மாதிரி ஆட்கள் தான் கேரளா ட்ரம்ஸ் உள்ள கொண்டு வராங்க, சம்மந்தமே இல்லாமல் ரெக்கார்ட் டான்ஸ்லாம் கொண்டு வராங்க. எதுக்கு சினிமா மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரியல. ஒரு கல்யாணம் நடத்துகிற விசேஷம் நடத்துனா அங்கே இல்லை டான்ஸ் நடத்துகிற அங்கே விழா நாயகன் நாயகி அவங்கள தான் நம்ம போட்டுறணும். அங்கே விட்டுப்பட்டு இங்கிட்டு 2 பேரும் ஆட விட்டுட்டு என்ன கலாச்சாரத்தை கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இது தேவையில்லாத விஷயம். இதை பற்றி அவர் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாப்புல. நான் இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, திருவண்ணாமலை ஜோதி இருக்குல்ல, அந்த ஜோதிக்கு ஒரு மீனிங் சொன்னாப்புல. ஆதியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அது ஒரு எரிமலையா இருந்திருக்கும், அதை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த காலத்துல இருந்து தொட்டு வணங்கப்பட்ட ஒரு வழிபாட்டு முறை தான் அப்படின்னு சொல்ல வராப்புல. அதாவது நம்மலாம் காட்டுல இருக்கும் போது எரிமலை வெடிச்சிச்சு, அந்த எரிமலையினால பாதிக்கப்பட்டோம். மனிதனை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா, மனிதர்கள் எதெல்லாம் பார்த்து பயந்தாங்களோ அதை தான் வணங்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. கடவுளை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அபரிவிதமான சக்தி இருக்கும், அழிச்சிருவாங்க, தண்டிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. அதனால பயந்தது அப்படிலாம் வணங்க ஆரம்பிச்சான் அப்படின்னு தான் இவங்க எல்லாம் ரெப்ரசென்ட் பண்றானுங்க. இதே கான்செப்ட் தான் பல கடவுள்கள் வந்து சிங்கத்திலையும் புலியிலையும் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, இதெல்லாம் மைண்ட் கேம். ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னா, எப்படி ஐடபிள்யூ சொல்லியிருப்பாப்ல, ஒரு சிங்கம் இருக்கு அப்படின்னா சிங்கத்தோட மனநிலை என்னன்னா, நீங்க அதை தாக்க வரீங்க, அச்சுறுத்தலான ஆளுன்னு தெரிஞ்சா உங்களை தாக்கும், இல்லைன்னா தாக்காது. ஸோ உங்களுக்கு இது சிம்பிளான மேட்ரு. அந்த சிங்கத்தோட மைண்டை உங்களால் ரீட் பண்ண முடிஞ்சு, நீங்கள் அந்த வேவ் ஒரு மைண்ட் டு மைண்ட் ரீடு இருக்குது. ஸோ அதை பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, நான் உனக்கான அச்சுறுத்தல் கிடையாது, நான் உன்னை பாதிக்க மாட்டேன், உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், உன்னை துன்புறுத்த மாட்டேன்னு அதுக்கு புரிய வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிங்கம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் எப்படி போன கிராஸ் பண்ணி போகுது அந்த மாதிரி கிராஸ் பண்ணி போயிடும். பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் சிங்கம் புலிலாம் நடந்து போயிட்டு இருக்கும், இவங்க வாட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, விறகு வெட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க, வண்டி ஓடி போயிட்டு இருப்பாங்க, எதுவுமே செய்யாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க நம்ம ஊரில் எப்படி ஆடு மாடு தெரியுது, அந்த மாதிரி அங்கே சிங்கம் புலி தெரியும். நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் பவர் அந்த அளவுக்கு. எனக்கு 1000 வேலை இருக்கு, ஒன்று என்ன போகிறேன், நீ என்ன பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. இந்த வேவ் வந்து அதுக்கு புரியும். அந்த அந்த அலைவரிசையை நம்ம தான் இயற்கையை விட்டு பிரபஞ்சத்தை விட்டு வெளியே வந்துட்டோம். இல்லை விலங்குகள்லாம் இன்னும் பிரபஞ்சத்தோட பாண்டிங்கில் தான் இருக்குது. அந்த வேவ்ல இருந்து அதை புரிஞ்சுக்கும். சரி, நமக்கு அச்சுறுத்தனா ஆள் இல்லை, அதுக்காக புலி வந்து 10-15 நாள் சாப்பிடாம இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போனீங்கன்னா உனக்கு போட்டு தள்ளிடும். ஸோ புரிஞ்சுக்கோ. ஸோ இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இதே கான்செப்ட் தான் எரிமலை வெடிச்சிச்சு, அந்த எரிமலைக்கு கான்செப்டா வச்சு அதில் வந்து ஜீவம் ஏற்றுறாங்க மலை மேலே அப்படின்னு இந்த ஆள் சொல்றாப்புல, பாரிசாலன் தினேஷ்குமார் சொல்றாப்புல. திருவண்ணாமலைன்ற பேரை வந்து ஏதோ சொன்னாங்க, கைலாசம் ஏதோ சொன்னாங்க, அருணாச்சலம் மாற்ற போறாங்க. அருணாச்சலம்ன்ற சமஸ்கிருத பேரா, இவர் பேரு தினேஷ்குமார், இவர் வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு. சரி போய் தொலைவு. எரிமலை காலம் பற்றி பேசினப்பறம் நம்ம சொன்னோம், அது வடநாட்டு சிவன். அதாவது இவன் சொல்றான் கைலாய வாத்தியம்னு சொல்லி சண்டை போடுறான்ல, நாகர்களுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நாகருடைய மன்னன் தான் அந்த கைலாய வாத்தியத்துக்கு ஆசைப்பட்டவர், கைலாயத்தில் இருந்தவர், அங்கேருந்து வந்தவர் தான், சீனா இதுலேருந்து வந்தவர் தான். இவர் சொன்னார் வி சேகர் என்ன சொன்னாப்ல, இவர் போட்டிருந்தார்ல ஒரு வி சேகர், அவர் கூட பேசுவார் பழகினார், அவர் இறந்தது கூட வருத்தம்லாம் தெரிவிச்சார்ல, அந்த வி சேகர் டீட்டெயிலாக சொல்லியிருக்காப்ல. அவர் ஒரு உயர்ந்த மனிதன் தான் இவர் சொல்றாரு. அவரே என்ன சொன்னார், சிவன் ஒரு நாகர்களின் தலைவன், சீனாவிலிருந்து வந்தவன் சொல்லிட்டாரு. ஸோ அப்போ சிவனுக்கும் தமிழுக்கும் என்னடா சம்பந்தம்? நமக்கு கான்செப்டே வேற. சரி, இது அரச குடும்ப சம்பந்தப்பட்ட சமாச்சாரம். இதுக்கு இவர் முட்டு கொடுக்குறாப்புல தமிழ்.
இந்த தமிழ் 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 தமிழர்கள் மத்தியில் வியாபாரம் பண்ணுறாங்க பாருங்க. தமிழில் முதல்ல அந்த ஆதி தாயின்னு சொல்கிறாங்களே, தமிழை ஏன் தாயின்னு சொல்கிறாங்கன்னா, அது ஏன் தாய் மொழின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, மொழிகளுக்கெல்லாம் தாயின்றக்காக கிடையாது. ஒரு தாயின் மூலமாக பிரசவிக்கப்பட்ட மொழி தான் மூத்தோல்கிட்ட இருந்து வந்தது. அந்த ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னா மூத்தோல்கிட்ட இருந்து வந்தது. நமக்கு இவ்வளோ நாகரிகம் இவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லை, இந்த டெக்னாலஜிஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லை, இதெல்லாம் கொடுத்ததே மூத்தோல். நம்மகிட்ட மூத்தோல்கிட்ட இருந்து இதெல்லாம் வந்துச்சு. இந்த அறிவு ஞானம்லாம் அங்கேருந்து வந்துச்சு. அவங்க தான் நம்ம கற்றுக் கொடுத்தாங்க. காலப்போக்கில் குமரிக்கண்டன் இவங்க இது கீழடி தொண்டரெல்லாம் விட்டுட்டு அந்த கீழே ராமேஸ்வரம் கன்னியாகுமரி கீழே கடலுக்கடியில் இருக்குல்ல, நம்மளோட குமரிக்கண்டத்தை தொட்டாயின்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாஸ்ட்ரோமாஸ் வீட்டில் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. குமரிக்கண்டத்தை திருப்பி மீட்டெடுப்பாங்க, அழிந்து போன நகரத்தை மீட்டெடுப்பார்கள்னு சொல்லுவாங்க. அதாவது அழிந்து போன நகரம் மீண்டும் வரும்னு சொல்கிறாங்கன்னு. குமரிக்கண்டம் அழிஞ்சு வச்சு அதை தேடி அந்த நகரத்தை பற்றின ஆதாரங்கள் கிடைக்கும். அதுதான் அதை சொல்லியிருப்பாங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன் அதில் சொல்கிறதுக்கு, சாரி. இந்த குமரிக்கண்டத்தை போய் தேடினீங்கனாலே ஏகப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். நாலங்காடி பூதம், இந்த பூதம்னு சொல்லுவாங்க, பூம்புகாரில் இருக்கும். இந்த பூதம் கண்ணு வந்து சிகப்பா எரியும். அந்த பூதத்தை பார்த்து எல்லாரும் பூதம்னு பேர் வச்சிருக்காங்களா, அது பயப்படுவான்னு அர்த்தம். அந்த பூதம் வந்து பாதுகாக்குமா, ஒரு சமூகத்தை பாதுகாத்துருக்கு. அது யாரு? ஏஐ ரோபோ. வியட்நாமில் 500 ரோபோஸ் தயாரிச்சிட்டாங்க. புதிய மனிதா போட்டோம்ல பார்த்தீங்களா? ஸோ இந்த ரோபோ தான் அங்கே பார்த்துச்சு. அதோட டெக்னாலஜி முசுகந்தன் கொடுத்தது. முசுகந்தன் எங்கே போனால் இந்திரலோகத்தில் போய் சண்டை போடுவான். இந்திரலோகம் எங்கே இருக்கும்? வேற ஒரு கிரகத்தில், வேற ஒரு பேரலல் இடத்துல இருக்கும். ஏன்னா இந்திரலோகத்துக்கு போயிட்டு அந்த போரில் வெற்றி பெற்ற பிறகு இந்திரன்ட்ட இருந்து விடை பெற்று வரும்போது அங்கே வந்து ஒரு சிவலிங்கத்தை கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய டெக்னாலஜியாக இருக்கும், பெரிய கதையாக இருக்கும். அந்த ஸ்டோரியில் என்ன வரும் அப்படின்னா, நான் திருப்பி எங்கள் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நீ இங்கேருந்து போகிறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் ஆயிருக்கும். அங்கே அதாவது ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுது. இந்த போர்ட்டல்லேருந்து இங்கே போனால் அந்த இடத்துக்கு போயிட முடியும். வார்ம் ஹோல், பிளாக் ஹோல், இந்த மாதிரி. இப்போ இங்கிருந்து அங்கே போயிட முடியும், சீக்கிரமாக போயிட முடியும். ஆனால் அங்கே நீ போயிடுவ. நீ போனது ஈஸியாக இருக்கும், திருப்பி வரும்போது ஈஸியாக இருக்கும். ஆனால் நீ போன பிறகு இங்கே நடந்த காலகட்டம், ஏன்னா நீ போன வந்து ஒளியாண்டு தாண்டி, பல லட்சம் ஒளியாண்டு தாண்டி ஒரு இடத்துக்கு நீ போகிற அப்படின்னா, அதில் ட்ராவல் பண்ணும் போதே இங்கே இருக்க காலகட்டம் இங்கே நிற்காது. அப்படியே நீ போன மாதிரி இந்த கேட்டு வழியாக போய் அந்த கேட்டு வழியாக வந்த மாதிரி, இந்த டோரியமான்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, டோரை திறந்தோடனே அந்த டோர் வழியாக அங்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் அந்த உலகம் போகாது. இந்த உலகம் பல ஆயிரம் ஆண்டு ஓடி இருக்கும். நீ போயிட்டு சீக்கிரம் வந்துடுவ, போய் ஒரு 2 நாள் 3 நாள் சண்டை போட்டு வந்துடுவ. ஆனால் இங்கே பல ஆயிரம் ஆண்டுகள் ஓடி இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இது வந்து சயின்ஸ் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னா உலகத்தில் ஒன்று மறந்துடுவாங்க. நீ வந்ததே மறந்துடுவாங்க. ஏயா நான் இப்போ தானே வந்தேன், என்ன எப்படியா மறப்பாங்க அப்படின்னு கேட்கும் போது தெளிவாக சொல்கிறாப்புல, பல ஆயிரம் ஆண்டுகள் அங்கே ஓடி இருக்கும். அதுக்காக தான் கிரியோ ஸ்லிப், அதாவது நிரந்தர நித்திரை கொடுது. கிரியோபாட்டில் படிப்பாங்களா அந்த சமாச்சாரம். போய் முசுகுந்தன் வரலாறு படிச்சுப்பார். இந்திரலோகத்துக்கு போய் சண்டை போட்டு வந்தார், படி, உனக்கு அது சயின்ஸாக படி, உனக்கு விஷயம் புரியும். ஸோ இவ்வளோ சயின்ஸ் இருக்குது. எப்போ முசுகுந்தன் சோழரோட முதல் ஆரிஜின், சோழர் சாம்ராஜ்யத்துக்கு முதல் சோழனே அவர் தான். ஸோ சோழ சாம்ராஜ்யம் யார் உருவாக்குனது? இவங்க தான். ஸோ முசுகுந்தன் வந்து குரங்கு ரூபத்தில் சித்தரிக்கப்படுவாங்க. இங்கே அவ்வளோ கான்செப்ட் இருக்குது. சரிங்க, இந்த புராணத்தை படிங்க. அந்த புராணம் வந்து வெறும் புராணமாக பார்த்தீங்கன்னா அது புராணம் தான். அதனால் சயின்டிஃபிக்கோட இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிரந்தர நித்திரை, கிரியோபாட் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா இல்லையா? இவங்க எப்படி இதை அப்பயே சொன்னாங்க? அப்போ அந்த காலத்தில் அது இருந்தனால தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. இது ஏன் புரியல உனக்கு? இதைத்தான் சொல்கிறேன், குமரிக்கண்டத்தோட ரகசியத்தை தொட்டாதான் உனக்கு எல்லாமே புரியும், என்ன நடக்குதுன்னு. நீ நினச்சி பார்க்க முடியாத அளவு கற்பனைக்கு எட்டாத ஒரு ரகசியம் இருக்குது. ஈஜிப்ட் பிரமிடை பற்றி இன்னும் சீரீஸ் நிறைய இருக்குது, நான் போட வேண்டியது இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க பார்த்து அதை போடுவேன். சரி, பாரிசால்கிட்ட வரும். இந்த கைலாய வாத்தியத்தை வாசிக்கணும், தமிழ் பண்பாட்டில் போடணும். தமிழ்னு தூக்கிட்டு திரிகிறீங்கள, முதல் நல்லா பின்புலத்தை தேடி பாருங்க. இதை வச்சு இந்த தமிழர்களை பெருமைக்கு எருமைக்க வச்சுட்டே இருக்காங்க. நீ அந்த தமிழை மட்டுமே புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காது. அதுக்குள்ள இருக்க சயின்ஸ், அதுக்குள்ள இருக்க டெக்னாலஜி, வரலாறை தேடு, உண்மையான ஆரிஜினை தேடி ஓடு. இந்த மாதிரி தற்கொலை இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இப்படியே ஓடிட்டு தெரியாத, கோயில் புனஸ்காரம்னு ஓடாத, அறிவை நோக்கி ஓடு. கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்குதா? நிம்மதி தான் கிடைக்கும். உனக்கு உண்மை தெரியாது, கடைசி வரைக்கும் உண்மையை தேடி ஓடுங்க. சரி, இதுக்காக தான் பாரிசாலன் கான்செப்ட் எடுத்தோம். இதுக்கு மேலே வேற ஒன்றும் இல்லை. டிவிக்கு ஒரு அக்காவோட வீடியோ போய் போடுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்தது இவங்களை தானா? தளபதியை தானா? நான் பார்த்தேன்னு சொன்னது வெளியில நம்புவாங்களா? உங்களை தான் பார்த்தேனா? ஐயோ, பார்த்துட்டு இதே கண்ணு, இதே முக்கு, இதே வாய், இதே கை, இதே காலா, உங்களை தான் பார்த்தேனா? நம்ப முடியல. அவங்க நான் குறை சொல்லவே மாட்டேன், அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்காங்க. உலக அறிவு, ஞானம், புரிதல் எதுவுமே இல்லை. ஒருத்தர் கால் பண்ணி அவங்களுக்கு பார்க்க போகிறோம், அவங்க மீட்டிங் போகிறோம், அவரை தான் மீட் பண்ண போகிறோம், எல்லாம் தெரிஞ்சு தான் அங்கே போய் நிற்கிறாங்க. நின்றுட்டு அங்கே ஏதோ கிரிஞ்சு பண்ணணுன்ற பேரில் அவங்களுடைய அறியாமையில் அவங்க பேசின வார்த்தையை கவனிச்சிருப்பீங்க. தொட்டு பார்க்கவா, கிள்ளி பார்க்கவா, அந்த மாதிரிலாம் சினிமா டைலாக். அது வடிவேல் டைலாக் தானே. நான் கண்டுட்டேன்னா ரஜினிகாந்தை பார்த்தப்போ ஒரு வடிவேல் டைலாக் அதை தான் சொல்கிறாங்க அவங்க. சினிமா
ரத்தத்தில் ஊறி போச்சு. ஸோ அதனால தான் அப்படி இருக்காங்க. இவங்கள மாதிரி ஆட்களுக்கு சயின்ஸ் புரியுமா? டெக்னாலஜி புரியுமா? குமரிக்கண்டத்துக்கு கீழே இருந்து எப்படி குமரிக்கண்டம் அழிஞ்சிச்சுன்னு சொன்னால் புரியுமா? இந்த அறியாமையை தான் இந்த திருட்டு கம்யூனிட்டி பயில ஃபுல்லாக முதலீடாக பயன்படுத்துகிறாங்க. சரி, அது மட்டுமா, ஒரு பேனரை இவங்க பேனருக்கே பால் கூட ஊற்றுறவங்க தான். நான் அவங்கள வந்து அப்நார்மலாக பார்க்கல. எனக்கு இது பார்க்க ஷாக்கிங்காக இருக்குது. ஒரு விஜய் மாதிரி ஒரு பேனர் உருவாக்கியிருக்காங்க. அந்த விஜய்கிட்டேருந்து கார்டு வாங்குற மாதிரி, அந்த உறுப்பினர் கார்டு வாங்குற மாதிரி. விஜய் நேராக எல்லாத்துக்கும் வர முடியுமா? அவர் எவ்வளோ பெரிய ஆள். அப்பா, கரூரில் செத்த மக்களே அவர் பார்க்க மாட்டார். அவர் இவங்கள்ட்ட வந்து ஓட்டுக்கு ஒரு கார்டு கொடுக்குறதுக்கு வருவாப்லையா? வரமாட்டார். பாருங்க அந்த ஃபோட்டோ. எனக்கு உண்மையிலேயே புரிய மாட்டேனுது. அங்கே நிற்கிறவங்களாம் தன்னை பொலிட்டீஷியன், மக்களுக்கான தலைவர்னு நினச்சிக்கிட்டு ஏன் இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணுறீங்க? ஒரு கார்டு கொடுக்கணும், சும்மா கொடுங்க. அங்கே இருக்க ஒரு தலைவர்களோ உறுப்பினர்களோ கொடுத்துட்டு போங்க. இதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சு இதில் ஃபோட்டோ எடுத்து வேற போஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு என்ன மாதிரி மனநிலையில் இருக்கீங்க? நீங்கள் தான் நாளைக்கு வந்து இந்த சமுதாயத்தையும் இவங்களையும் எலெக்ஷனில் ஜெயிக்க வச்சு இந்த நாட்டு மக்களில் தலைவர்களை சூஸ் பண்ண போகிறீங்களா? பயமாக இருக்கா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா? சரியான விஷயம். வெள்ளைக்காரன் எப்படி நம்மளை ஆண்டான்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? ஒரு வெள்ளைக்காரங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனால் இந்த உலகத்தில் எவ்வளோ 400 ஆண்டுகள் எவ்வளோ கடுமையான ஒரு வாழ்க்கையை நம்மளை கொடுத்தாங்க. இப்போ புரியுது அது எப்படி நடந்திருக்கும்னு. இவங்க எப்படி இருக்கனால தான் இதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க. யூட்டிலைஸ் பண்ணி இந்த அறியாமை, நான் மக்களை குறை சொல்லவே மாட்டேன், பாவம் அறியாமையில் உள்ள மக்கள், மனிதர்களுடைய, அதாவது உண்மையான மனிதர்களுடைய ஃபெயிலியரான விஷயம் என்னன்னா பட்டறிவு. நம்மளா பட்டு நம்மளா முட்டி அங்கே கல் இருக்குது பாறை இருக்குன்னு தெரிஞ்சாதான் அந்த அறிவு அவனுக்கு புரியும். அந்த சொல் புத்தி சுய புத்தி அதெல்லாம் இப்போதைக்கு அப்ளை ஆகாது. தானே போய் முட்டினாதான் அங்கே பள்ளம் இருக்குன்னு தெரியணும். அந்த மாதிரி ஒரு பட்டறிவு தான் மனிதர்களுடைய ஜெனட்டிக்கலி ப்ராப்ளம். அதனால நீங்கள் முன்னாடி நடந்த வரலாற்றை படித்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நமக்கு அது நடக்காமல் பார்த்துக்கணுன்ற சுய அறிவை வளர்த்துக்கணும். இங்கே ஏன் வரலாறை படிக்கிறீங்க? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் நீங்கள் கண்ணிலே பார்க்காதான வரலாற்றை படிச்சுட்டு இருக்க. உன் கூட வாழ்ந்த முன்னர் உன் குலசாமிக்கு காரணம் என்ன? எதுக்காக நீ குலசாமியை கும்பிடுற? அது எப்படி குலசாமி நீ குலசாமியை எடுத்துக்கிட்ட? அந்த வரலாறு படிச்சேன்னா யாருக்காக போராடிச்சு, உனக்காக போராடிச்சு, எதுக்காக போராடிச்சு, எவனை அடிச்சு தான் தெரியும். உனக்கு அப்போ அந்த அறிவு புரியும், பட்டறிவு. அப்போ எவங்கிட்ட இருந்து நம்ம சேஃபாக இருக்கணும்னு தெரியும். நீ ராஜராஜ சோழன் படிச்சேன்னா பாண்டியருக்கும் பல்லவனும் உள்ளுக்குள்ள தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நீயும் சாதி சண்டையில் உள்ளுக்குள்ள அடிச்சு திருவ. புரியுதா? தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளியே. உங்களையும் அப்படிதான் வழி நடத்துறாங்க. 400 கோடி பேர் நிறைய சலை ஒன்றுமே பண்ண முடியாது. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சேனலை மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. ஜாயின் ரோட் பட்டன் போட்டு விடு. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சாட்லாம் பண்ணி நம்ம சேனலை க்ரோ பண்ணி விடுங்க. ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வந்தால் வரும், வந்தால் அடிச்சு விடுங்க. பாவம் மக்களை பார்க்கும்போது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். 400 வருஷத்துக்கு முன்னாடி முத வெள்ளக்காரன் கல்கத்தா தெருவுக்குள்ளார நுழைஞ்ச போது அவன் மொத்தமே 8 பேர் தானா. இந்த ஜனத்துல எவனாவது ஒருத்தன் நம்ம மேல கல்லெறிஞ்சா நம்ம இங்கிலாந்துக்கே திரும்பி போயிருவோம் நினைச்சிருக்கான். ஒருத்த எரியாத கல்லுக்கு நம்ம 400 வருஷம் அடிமையா இருந்தோம். வரலாற்றுல கல்லறியாம விட்டா அடுத்து வர தலைமுறை நம்ம அப்பா முதுகு எலும்பு இல்லாத கோலன்னு நம்மள நினைச்சு காவி துப்பு.